இலங்கையில லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு தண்டனை இன்றைய நாள்ல வழங்கப்பட்டிருக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஒருவருக்கு 16 வருட கடூழிய சிறை தண்டனையை இன்றைய நாள்ல கொழும்பு நீதிமன்றம் வழங்கியிருக்கு. இவர் யார் அப்படின்னு சொன்னா, வடமத்திய மாகாணத்தினுடைய 2012ஆம் ஆண்டுல இருந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் வடமத்திய மாகாணத்தினுடைய முதலமைச்சரா இருந்த எஸ்.எம். ரஞ்சித். அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய செயலாளருக்கும் இதே தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. 16 வருட கடூழிய சிறை தண்டனை அப்படின்றது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் சுமத்தப்பட்ட வழக்கில அவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கான தீர்ப்பு 16 வருஷ சிறை தண்டனை, அதுவும் கடூழிய சிறை தண்டனை. இந்த லஞ்ச ஊழல் வழக்கு அப்படின்றது அவ்வளவு இலகுவானது இல்ல. அரசியல் சம்பந்தமான லஞ்ச ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டும் அவ்வளவு இலகுவானது இல்லை அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணமான தண்டனை இன்றைய நாளில் வழங்கப்பட்டிருக்கு. இவர் 2012ல இருந்து 14ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தன்னுடைய செயலாளருக்கு வழங்கப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவுக்கு மேலதிகமான கொடுப்பனவுகளை வழங்கினாரு, அந்த பவுச்சர்களை வழங்கினார் என்றும், அதிகளவான வாகனங்களை இவர் அவர் கொடுக்கப்பட்ட வாகனத்திலிருந்து அதிக வாகனங்கள் இவர் பயன்படுத்தினார் அப்படின்றும், அதற்கான செலவுகள் அதிகமாக இருந்தது என்றும், இந்த குற்றச்சாட்டுக்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் செய்யப்பட்ட ஒரு வழக்காக இருந்து, இந்த வழக்கில அவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு இந்த வழக்கின் தீர்ப்பு வரைக்கும் நீண்ட கால இடைவெளி, நீண்ட விசாரணைகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு கடைசியில இவர் இந்த குற்றத்தினுடைய உரிமையாளர் இவர்தான் அப்படின்றத உறுதிப்படுத்ததுக்கு பின்பு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இவர் 26 லட்சத்திலிருந்து 53 லட்சம் வரைக்குமான நிதி மோசடி செய்திருக்காரு. அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய அந்த முறைப்பாட்டில் இப்படிதான் சொல்லப்பட்டிருந்தது. அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயத்துக்காக இவருக்கு 16 வருட கடூழிய சிறை தண்டனையை நீதிமன்றம் விதித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயம் எப்படி பார்க்க போறான், கடந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு 2 கிழமைக்கு முதல்ல முன்னாள் அமைச்சர்கள், இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு செய்த வழக்கின் காரணமாக அதன் விசாரணைக்கு பின்பு விளக்கமறியல்ல கூட வைக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லப்போனா வதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத், அதோட வியாழேந்திரன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் கிழக்கு மாகாணத்தினுடைய, இந்த மாதிரியான முன்னாள் அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் இப்ப அதே வழக்கில் கைது செய்யப்பட்டு அவங்களுக்கான விளக்கமறியல் காலமும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்றது இந்த லஞ்ச ஊழல் சம்பந்தமான வழக்குகளும் குற்றங்களும் அவ்வளவு இலகுவானது இல்லை அப்படின்றது இன்றைய நாளுடைய தீர்ப்பிலிருந்தும் இந்த விளக்கமறியல் காலங்கள் அதிகரிக்கப்படுறதிலிருந்தும் தெரியுது. எனவே இது ஒரு சொல்லப்போனா கடந்த காலங்களில் நம்மளுடைய நாட்டினுடைய அதிக பாதிப்புகளை ஏற்படுத்திய அல்லது நிறைய நாட்டினுடைய பின்னடைவை ஏற்படுத்தியது இந்த லஞ்சம், அது மட்டுமில்லாமல் ஊழல் தொடர்பான அரசியல் தான். அந்த அரசியலுக்கு எதிரான இப்ப குற்றச்சாட்டுகள், பலதரப்பட்ட வழக்குகள் இப்பொழுது புதிதாக நீதிமன்றங்களுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் அவர் மீது குற்றச்சாட்டுகள், பல அரசியல்வாதிகள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் எந்த வகையிலும் நீதிமன்றத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படக்கூடிய அளவில் இருக்கல. குற்றச்சாட்டுகள் தான். ஆனா இப்ப ஆதாரங்கள் அடிப்படையில இப்பொழுது நீதிமன்றத்தில் அந்தந்த திணைக்களங்கள் ஊடாக என்னென்ன திணைக்களங்கள் ஊடாக ஊழல்கள் நடக்கப்பட்டதோ அவங்களே நேரடியாக வழக்குகளை பதிவு செஞ்சு அதற்கான வழக்குகள் இப்பொழுது நடக்கும் நிலையில சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கும் உட்படுத்தப்பட்டு வராங்க. வருகின்ற காலங்களில் இந்த மாதிரியான லஞ்ச ஊழல் வழக்கினுடைய தீர்ப்புகள் வரும்பொழுது, அது நிரூபிக்கப்படும் போது இந்த மாதிரியான கடூழிய சிறை தண்டனைகள் வழங்கப்பட நிறைய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் அப்படின்றது இப்ப இன்றைய நாள்ல இந்த தீர்ப்பின் பிறகு பேசப்படுகின்ற விஷயமாக மாறியிருக்கு. இந்த வருஷம் ஜனவரி 31ஆம் தேதி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ்ப்பாணத்துல நடந்தது, ஜனாதிபதி தலைமையில நடந்தது. இந்த நேரத்துல ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதுக்கு முதலும் இது சொல்லப்பட்டதுதான், யாழ்ப்பாணத்துல குறிப்பா வடக்கினுடைய மிக முக்கியமான இடத்துல ஒரு பாஸ்போர்ட் அலுவலகம் நிறுவப்படும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் இன்றைய நாள்ல வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாசத்திலேயே யாழ்ப்பாணத்துல ஒரு பாஸ்போர்ட் அலுவலகம் திறக்க போறாங்க. ஏற்கனவே வவுனியாவில் இயங்கி வருது. அங்க அதிக தேவை இருக்குது, அதிக மக்கள் அங்க போறாங்க. இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு யாழ்ப்பாணத்துக்கென்றே தனியான ஒரு பாஸ்போர்ட் அலுவலகம் திறக்கப்படுது. குறிப்பா கடந்த நாட்கள்ல யாழ் அல்லது வடமாகாணத்திலிருந்து அதிகமான பாஸ்போர்ட் விண்ணப்பங்கள் அதிகம்
அதிகமாக இருந்ததன் காரணமாக இந்த அடிப்படையிலையும் இந்த பாஸ்போர்ட் அலுவலகம் இந்த மாசமே யாழ்ப்பாணத்தில் திறக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது பலதரப்பட்ட இடங்கள்ல ஆராயப்பட்டு வருகிறது. அந்தந்த இடங்கள்லையும் பாஸ்போர்ட் அலுவலகங்கள் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல உருவாகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. அனுராதபுரத்துல 20 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. காரணம் என்னன்னு சொன்னா, இவர் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெண்களுடைய புகைப்படங்களை அரை நிர்வாணமாக வடிவமைத்து அதை சமூக வலைத்தளங்கள்ல பகிர்ந்திருக்காரு. இது வந்து கடந்த நாட்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த AI மூலமா பலதரப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது சமூக வலைத்தளங்கள்ல பயன்படுத்தப்படுது. குறிப்பா நல்ல விஷயத்துக்காக இந்த AI பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும், இதை வந்து ஒரு கிறுக்குத்தனமான அல்லது ஒரு குறுக்கு வழியில பயன்படுத்துறவங்களும் இருக்கத்தான் செய்றாங்க. என்னதான் இதை வந்து சரியான முறையில பயன்படுத்த தவறினா, இப்ப வந்து தொழில்நுட்பங்கள் அப்படின்றது வந்து கட்டாயம் தேவையான ஒன்று. அதை எப்படி எதுக்காக நாங்க பயன்படுத்துறோம்ன்றதான் இதுல இருக்க முக்கியம். இதுல எல்லாத்துலயும் வந்து குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. சமூக வலைத்தளங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதுலயும் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. அதை எப்படி நாங்க எதுக்காக பயன்படுத்துறோம்ன்றது முக்கியம். அதே மாதிரி AI தொழில்நுட்பம் அப்படின்றது பல விமர்சனங்களுக்குள்ளான ஒரு தொழில்நுட்பம் தான். வருங்காலத்துல இன்னும் பெரிய அளவாக இந்த AI தொழில்நுட்பத்துடைய ஆதிக்கம் இருக்கும் அப்படின்றது தவிர்க்கவே முடியாது நம்மளால. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னதான் அதுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அதை தடுக்கிறதோ அல்லது அதை தவிர்த்துட்டு நாம நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறது அப்படின்றது அவ்வளவு இலகுவானது இல்லை. அதோட சேர்ந்து பயணிக்க வேண்டிய காலம் தான். இப்பவே அது ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது அதை தவறான முறையில பயன்படுத்துறவங்க வெளிநாடுகள்ல தான் அதிகமா நாங்க பார்த்தோம். ஆனா இப்ப இலங்கையிலேயும் அது அதிகரிச்சிருக்கு. இந்த இளைஞர்கள் மத்தியில இந்த 20 வயது இளைஞர் அனுராதபுரத்தை சேர்ந்தவர். இப்ப இவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வர ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்காரு. கடந்த நாட்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல அதிகமான செய்திகள், ஒவ்வொரு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பகிரப்படுகின்ற புகைப்படங்கள், வீடியோக்கள் என்று ஏராளமாக இருக்கிறது. கடந்த கிழமை கண்டியில ஒரு ஆசிரியையுடைய அந்த பாடசாலை மாணவர்களே அந்த மாதிரி AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படங்களை வெளியிட்டு கைது செய்தாங்க. அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இப்போது சமூக வலைத்தளங்கள்ல அவதானிக்கப்படுது. எனவே மிக மிக இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது சாதாரணமான விஷயம். ஆனா அதை பெருசு வந்து நாம தேவைக்கு இல்லாம பயன்படுத்தும் போது அது ஆபத்தான விஷயமாகவும் மாறும். 4ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்கு வராரு. வரும்பொழுது கட்நாயக் ஹைவே ஊடான பாதையினுடைய போக்குவரத்துகள்ல பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இங்க தங்கி இருக்கிற காலங்கள்ல பாராளுமன்ற பகுதி, அதோடு மட்டுமில்லாமல் கொழும்பினுடைய முக்கிய பகுதிகள் எல்லாமே பாதை விதிமுறைகள் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அந்தந்த நேரங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தோடு சேர்த்து ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஒரு விஷயத்த இன்றைய நாள்ல சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இப்ப இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வராங்க. வரும்பொழுது பலதரப்பட்ட விஷயங்கள் இதுல பேசப்படும். குறிப்பா கடந்த காலங்களில் இந்தியாவோடு செய்து கொள்ளப்பட்ட, இந்திய நிறுவனங்களோடு செய்து கொள்ளப்பட்ட சில ஒப்பந்தங்கள் இன்னும் அதே நிலையில இருக்கு. இன்னும் அதுக்கு மேல போகல. ஆனா இது தொடர்பாக அரசாங்கம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருக்காரு. காரணம்னு சொன்னா, இப்ப அதானி மாதிரியான நிறுவனங்களுடைய அந்த ஒப்பந்தங்கள் அப்படின்றது கடந்த கால அரசாங்கம் 2023, 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில சரியான கணிப்பீட்டின் அடிப்படையிலையும் சரியான குழுக்களை அமைத்தும் அந்த ப்ரொஜெக்ட்கள் எல்லாமே வந்து சரி செய்யப்பட்டிருந்தது. எந்த விதமான ஊழலுக்கான எதுவும் எந்த இடமும் கொடுக்கப்படலை. அப்படி இருக்கும்போதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் அல்லது ஊழல் சம்பவங்கள் அந்த மாதிரியான திட்டங்கள் நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் பொழுதும் அது யாரால செய்யப்பட்டது, யாருக்காக செய்யப்பட்டது, யாருக்கு கொடுக்கப்பட்டது என்ற தகவல்களையும் வெளியிடுவது நல்லது. ஆனா இந்த மாதிரியான ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த அதானி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது எல்லாமே நேர்த்தியான முறையில, சரியான முறையில கணக்கீடு செய்யப்பட்டுதான் வழங்கப்பட்டது. எனவே அதை அரசாங்கம் கருத்தில் கொண்டு மோடி அவர்கள் இலங்கைக்கு வரும்போது அது தொடர்பான சரியான ஒரு சாதகமான பதிலை வழங்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இலங்கைக்கு அது முக்கியமான ஒரு தேவையாக இருக்கு. இலங்கை இந்திய ஒப்பந்தங்கள், இந்தியாவும் இலங்கைக்கு இருக்கிறான மிகப்பெரிய அளவான அந்த முதலீடுகள் எப்படின்றது வருங்காலத்தில் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதையும் ஞாபகப்படுத்தி இன்றைய நாளில் அவருடைய ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இந்த விஷயம் இப்படி இருக்கும் போது கச்சதீவை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம் அல்லது ஒரு பிரேரணையை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு அரசு. மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் இன்றைய நாளில் அந்த விஷயத்தை சொன்னது சர்வதேச ஊடகங்கள்ல, இலங்கையினுடைய ஊடகங்களையும் பெருசா பார்க்கப்படுகின்ற விஷயமாக இருக்கு. கச்சதீவை மீண்டும் நாங்க மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு அறிவுறுத்தலை அரசாங்கத்துக்கு வழங்குறதுக்கான ஒரு பிரேரணை அப்படின்னு சொல்றாங்க. இப்பொழுது மோடி அவர்கள் இலங்கைக்கு வரும்போது இது தொடர்பாக இலங்கை அரசியல் கட்சிகளோடும் அரசியல்வாதிகளோடும் பேச்சுவார்த்தை நடத்தணும். கச்சதீவனுடைய அந்த மீட்பை வந்து இந்தியாவுக்கு கொடுக்கணும், கச்சதீவை மீண்டும் இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தும்படி இந்த பிரேரணை, இந்த சட்டம் வந்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. எனவே
இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக வருகின்ற நாட்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதற்கு அங்க சொல்லப்படுகின்ற காரணம் சொன்னா, இந்திய மீனவர்கள் அதிகமா கடந்த நாட்களில் கைது செய்யப்படுறாங்க, அவங்க தடுத்து வைக்கப்படுறாங்க, அவங்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுது. இந்த மாதிரியான விஷயங்களை இனி நிறுத்துறதாக இருந்தா கச்சதீவை மீண்டும் மீட்டெடுக்கிறது தான் சரியான வழியாக இருக்கும். எனவே இலங்கை அரசோடு இது தொடர்பாக பிரதமர் பேச வேண்டும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தி இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு இன்றைய நாள்ல. இவைதான் இன்று பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.